முரசொலி வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் 5 மாநில தேர்தல் முடிந்ததும் உயர்த்தப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட பெட்ரோல் டீசல் விலை இப்போது உயர்ந்துவிட்டதாகவும் லிட்டருக்கு 3 ரூபாய் உயர்த்தியிருக்கிறார்கள் என்றும் தெரிவித்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலை என்பதை தனியாக பிரித்து பார்க்க முடியாது. பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்தால் அனைத்து பொருட்களின் விலையும் உயரும். எனவே ஒரு தொடர் சங்கிலியின் தொடக்கத்தை உயர்த்தி அனைத்தையும் உயர்த்திவிட்டார்கள். வணிக பயன்பாட்டுக்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை உயர்த்தி பெரும்பான்மை மக்களின் நிம்மதிக்கு மே மாதம் முதல் நாளில் உலை வைத்தது பாஜக என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5 மாநில தேர்தல் முடியும் வரை காத்திருந்து கடைசி வாக்குப்பதிவு முடிந்ததும் உயர்த்தினார்கள். சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை மாதந்தோறும் 1ஆம் தேதியன்று பொதுத்துறை நிறுவனங்கள் உயர்த்தி வருகிறது. இதன் அடிப்படையில் கடந்த மே 1ஆம் தேதியன்று சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்திவிட்டன. 19 கிலோ எடை கொண்ட வணிக சிலிண்டர் விலையில் 993 ரூபாய் என ஒரே நேரத்தில் உயர்த்திவிட்டார்கள். அதாவது ஏறத்தாழ 1000 ரூபாயை ஒரே நேரத்தில் உயர்த்திவிட்டார்கள். இதன் மூலமாக உணவகங்களில் உணவுப் பொருட்களின் விலை அதிகரித்துவிட்டது. அடுத்து பெட்ரோல் டீசல் விலை உயர்வுதான் என்று சொல்லப்பட்டது. அதுவும் நடந்துவிட்டது. பெட்ரோல் டீசல் சில்லறை விற்பனை விலை லிட்டருக்கு 3 ரூபாய் அளவுக்கு உயர்த்தப்பட்டுள்ளது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 3 ரூபாய் 14 காசுகள் உயர்கிறது. இனி லிட்டர் விலை 103.98 ரூபாயாகும். டீசல் விலை 3 ரூபாய் 11 காசுகள் உயர்கிறது. இனி 1 லிட்டர் டீசல் விலை 95 ரூபாய் 50 காசுகள் ஆகும். இயற்கை எரிவாயுவின் விலை 2 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. அதன் விலை கிலோ 91 ரூபாய் 50 காசுகள் ஆகும். 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு இப்போதுதான் விலை உயர்த்தப்படுகிறது என்று காரணம் சொன்னாலும் இது அப்பாவி மக்களை பாதிக்கும் விலை உயர்வு என முரசொலி தெரிவித்துள்ளது. 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக பெட்ரோல் டீசல் விலையை தலா 2 ரூபாய் குறைத்தார்கள். இது நாடாளுமன்ற தேர்தலுக்காக நடத்தப்பட்ட நாடகமாகும். இப்போது 3 ரூபாய் அதிகரித்துள்ளார்கள். இது தேர்தலுக்கு பிறகு மக்களுக்கு வழங்கப்பட்ட தண்டனையாகும். இந்த விலை உயர்வுக்கு மேற்காசிய போரை ஒரு காரணமாக சொல்கிறார்கள். போர் இல்லாத காலத்தில் பெட்ரோல் டீசல் விலையை குறைத்தார்களா? குறைவாக இருந்ததா? சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை உயர்வை ஒரு காரணமாக சொல்வார்கள். கச்சா எண்ணெய் விலை குறைந்த காலத்தில் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்பட்டதா என்றால் இல்லை, இல்லவே இல்லை. எப்போதும் மாதத்துக்கு 30,000 கோடி ரூபாய் இழப்பு என்ற பல்லவியை தான் தொடர்ந்து பாடி வருகிறார்கள். எவ்வளவு விலையை உயர்த்தினாலும் இந்த எண்ணிக்கையை அவர்கள் குறைப்பது இல்லை என முரசொலி குறிப்பிட்டுள்ளது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு காரணம் சொல்வார்கள். இப்போது சொல்வது மேற்காசிய போராகும். எல்லா காலத்திலும் உலகில் ஏதோ ஒரு மூலையில் போர் நடந்து கொண்டுதான் இருக்கும். அதையே காரணமாக சொல்வதா? ஏழை எளிய மக்களை பாதிப்பது மட்டுமல்ல, சிறு குறு நடுத்தர நிறுவனங்களையும் இது பாதிக்கும். நாட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை மனதில் வைத்து ஒன்றிய பாஜக அரசு எப்போதும் செயல்பட்டது இல்லை. இதுபோன்ற விலை உயர்வு சாதாரண மக்களை எந்த வகையில் பாதிக்கும் என்பதை பாஜக உணர்ந்து செயல்பட்டிருக்க வேண்டாமா? இதை செய்யாதே, அதை செய்யாதே என்று மக்களுக்கு அறிவுரை சொல்லும் அரசு இதுபோன்ற நிறுவனங்களை கட்டுப்படுத்த எதையாவது செய்தார்களா என்றால் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை தொடர்ந்து வீட்டு பயன்பாட்டு சமையல் கேஸ் சிலிண்டர் விலையையும் உயர்த்த எண்ணெய் நிறுவனங்கள் திட்டமிட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. கடந்த மார்ச் 7ஆம் தேதிதான் வீட்டு பயன்பாட்டுக்கான சமையல் கேஸ் சிலிண்டர் விலை 60 ரூபாய் உயர்த்தப்பட்டது. இப்போது மேலும் கூட்டப் போகிறார்கள். 50 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை அதிகரிக்கலாம் என சொல்லப்படுகிறது. இது ஏழை எளிய நடுத்தர மக்களின் தலையில் பெரும் சுமையை உருவாக்கப் போகிறது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் சரக்கு போக்குவரத்து செலவுகள் அதிகரிக்கப் போகிறது. இதனால் அனைத்து பொருட்களின் விலையும் உயரப்போகிறது. காய்கறி, மளிகை பொருட்களின் விலை எகிரப்போகிறது. இதனால் சாதாரண சாமானிய மக்கள் செலவழிக்கும் தொகை அதிகமாக போகிறது. பயண கட்டணங்கள் அதிகரிக்கும். தனியார் பேருந்துகள் தங்களது கட்டணத்தை அதிகரிப்பார்கள். இப்படி ஒவ்வொன்றாக உயரவே செய்யும். சில நாட்களுக்கு முன் பிரதமர் மோடி பேசும்போது வீட்டிலிருந்தே வேலை பாருங்கள், பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை குறைத்துக் கொள்ள வேண்டும், பொது போக்குவரத்தை பயன்படுத்த வேண்டும், மின் வாகனங்களை பயன்படுத்த வேண்டும் என்பது போன்ற கட்டுப்பாடுகளை போட்டார். ஊரடங்கை நோக்கி ஒன்றிய அரசு செல்கிறதோ என்ற அச்சத்தை இது உருவாக்கியுள்ளது. வாக்களித்த மக்களை வேட்டையாடும் வழக்கத்தை பிரதமர் மோடி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என முரசொலி தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது.